இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரு-இருதய வணக்க மாதம் 27ஆம் நாள். இயேசுவின் திரு-இருதயம் பரித்தியாகத்துக்கு மாதிரிகை. பரித்தியாகம் என்கிற புண்ணியம் இயேசுவின் திரு-இருதயத்துக்கு எவ்வளவு மனமொத்தது என்றால், அவருடைய வாழ்நாள் முழுதும் ஓர் தொடர்ந்த பரித்தியாக முயற்சியாய் இருந்தது. நமது ஆசா பாசங்களுக்கு விரோதமாய் போராடவும், நமது உடலை ஒருக்கவும், நமது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எதையும் நமது சுபாவத்துக்கு இல்லையென்று மறுதலிக்கவும், நமது ஆத்ம நன்மைக்காக அவர் அனுப்பும் சிலுவைகள், சோதனைகள், பலிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுக்கவும் இந்த புண்ணியம் நமக்கு பலம் அளிக்கிறது. பரித்தியாக முயற்சி புனிதர்களுக்கு மட்டும் உரியதென்றும், தாங்கள் புனிதர்கள் அல்லாததால் சுயபலி, சுய ஜபம் தங்களுக்கல்லவென்றும் சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். இந்த எண்ணம் நமது சுபாவத்தால் ஏவப்பட்ட ஓர் தவறை நமது ஆத்மத்துக்கு மிக அபாயகரமானது. புனிதர்கள் புனிதர்களாய் பிறக்கவில்லை. தங்கள் ஆசா பாசங்களோடு எதிர்த்து போராடாத பட்சத்தில் பலர் பெரும் பாவிகளாய் இருந்திருப்பார்கள். யாதாம் ஒருவன் நமது பின்னால் வர ஆசைப்பட்டால் அவன் தன்னைத்தானே மறுதலித்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை பின்பற்றட்டும் என்று நமது ஆண்டவர் சகல மனிதர்களுக்கும் சொல்லுகிறார். ஆதலால் இயேசு கிறிஸ்துவின் சீடனாய் இருக்க, விசேஷமாய் திரு-இருதயத்துக்கு அன்பராய் இருக்க பரித்தியாகம் இன்றியமையாதது. நமது ஆசா பாசங்களோடு எதிர்த்து சண்டை செய்யாவிட்டால் அவைகள் நம்மை நித்திய கேட்டுக்குள்ளாக்கும். இது காரியத்தில் புனித சின்னப்பர், நீ சரீரத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் சாவாய் என்று சொல்லுகிறார். நமது உடல் ஆசிக்கிற இன்ப சுகங்களை அவைகளுக்கு கொடுக்கிறவர்களும், மோசமான வாசகங்கள், அபாயமான படங்கள், துஷ்ட சகவாசம் முதலியவைகளில் காலம் போக்குகிறவர்களும், ஒருத்தல், சுயபலி, சுயஜெயம் முதலிய புண்ணிய முயற்சிகளை கடைபிடிக்காமல் விடுகிறவர்களும் நாளுக்கு நாள் ஞான பலவீனர்களாகி சாவான பாவத்தில் விழுந்து தங்கள் ஆத்மத்தை இழந்து போவார்கள். நம்முடைய கெட்ட சுபாவத்துக்கு மிகவும் அருவருப்பான இந்த புண்ணியத்தை நாம் அனுசரிக்கும்படி செய்ய இயேசு ஓயாத பரித்தியாக முயற்சி நிறைந்த வாழ்வை நமது ஆத்ம நன்மையை முன்னிட்டு ஏற்றுக்கொண்டார். புனித சின்னப்பர் திவ்ய இரட்சகரை பற்றி இயேசு கிறிஸ்துநாதர் தமக்குத்தாமே பிரியப்பட தேடினதில்லை என்று சொல்லுகிறார். அவர் தமது சொந்த பிரியத்தை கடைபிடித்திருந்தால் மோட்ச பாக்கியத்தில் சுகமே இருந்திருக்கலாம், அல்லது இவ்வுலகத்துக்கு அவர் வந்தபோது செல்வம், பெருமை, மகிமையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தலும் பலியும் நிறைந்த வாழ்வை தெரிந்து கொண்டு தமது பிதா தமக்கு கொடுத்தருளிய சகல நிந்தை அவமான வேலிகளையும் பூரண மனதோடும் சந்தோஷத்தோடும் ஏற்றுக்கொண்டு 33 வருஷ காலம் வேத சாட்சியின் வாழ்வு வாழ்ந்து கடைசியாக சிலுவையில் உயிர் துறந்தார். புனிதர்கள் நமது ஆண்டவருடைய திவ்ய மாதிரிகையை பின்பற்றினார்கள். இவ்வுலக சுகத்துக்காக வல்ல, பரலோக பாக்கியத்துக்காக தாங்கள் படைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து தங்கள் உடல் கேட்கும் அடாத திருப்திகாரங்களை திருவருட்சாதனங்கள் உதவியால் மறுதலித்தார்கள். தங்கள் கண்களையும் இருதயத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பக்கமாய் திருப்பினார்கள். தங்களை மயக்கி கொடுக்க தேடும் படைக்கப்பட்ட பொருட்களை பார்த்து, நாங்கள் உம்முடைய அடிமைகள் அல்ல, பரலோக பாக்கியமும் பரலோக காரியங்களுமே எங்களுடைய பொய்யான வீண் மகிமையையும் கடந்து போகும் வெட்கத்துக்குரிய இன்பத்தையும் கண்டு
நாங்கள் ஏமாந்து போக மாட்டோம். அநித்திய காரியங்களை எல்லாம் நிந்தித்து நித்தியத்துக்காக மட்டும் வாழ்வது எங்கள் கடமை. என்றும் அழியாத பாக்கியமே எங்கள் உன்னத பதவி என்பார்கள். இவ்வித உன்னத எண்ணங்களையும் உத்தம மாதிரிகைகளையும் நாம் பின்பற்றி அனுசரிக்கிறோமா? இவ்வுலகில் மிக அவசரமான ஆத்ம மீட்பராகிய ஒரே முக்கிய அலுவலை எத்தனை கிறிஸ்தவர்கள் மறந்து போகிறார்கள். உலக காரியங்களுக்கு பின் தணிக்கக்கூடாத தாகத்தோடு ஓடுகிறார்கள். அழியாத பரலோக பாக்கியத்தின் மட்டிலோ வென்றால் அச்சத்துக்குரிய சோம்பலாய் இருக்கிறார்கள். அபாயமும் பாவமான சந்தோஷங்களை தங்கள் உடல் அனுபவிக்க இடங்கொடுக்கிறார்கள். தங்கள் வீண் மகிமையை சற்றே பங்கப்படுத்துகிற ஒரு சொற்ப வார்த்தையால் கலங்கி ஆறா கோபத்துக்கு உள்ளாகிறார்கள். இயேசுவின் திரையிறதே பக்தர்களோவெனில் திவ்ய இயேசுவின் பற்றுதல்களையும் மாதிரிகைகளையும் அவருடைய பத்தினியாகிய புனித மார்கரெட் மரியம்மாளுடைய புண்ணிய பயிற்சிகளையும் தாராள குணத்தோடு பின்பற்றுவார்கள். புனித மார்கரெட் மரியம்மாள் தன் தலைவருக்கு இது காரியத்தில் எழுதினதாவது: அன்புக்குரிய இயேசுவின் திரு இருதயமானது சகலவித சிலுவைகளையும் எனக்கு அனுப்புவதினால் எனக்குண்டாகும் பலவீனமும் களைப்பும் எம்மாத்திரமென்றால், பாவம் நிறைந்த இச்சடலத்தை வெகு பிரயாசையோடு நான் சுமக்க வேண்டி இருக்கிறது. நான் சில சமயங்களில் துன்ப வேதனைகளால் சோதிக்கப்பட்டு எவ்வளவு ஆறுதலற்றவளாய் இருந்தேன் என்றால், என் அன்புக்குரிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்து என்னை தைரியப்படுத்தாவிடில் நான் இறந்திருப்பேன். என் நிலைமை அவ்வளவு சகிக்கக்கூடாத நிலைமையாயிருந்தது. என் ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் நானே ஒரு சிலுவையாயிருக்கிறேன். ஆனால் சிலுவைகளும் துன்பங்களும் அவளுடைய இருதயத்துக்கு வெகு மனரம்யமாயிருந்தது. ஏனென்றால் இயேசுவோடு அவருடைய அன்புக்காக அவைகளை அனுபவித்தாள். திவ்ய இயேசு அனுப்பிய சிலுவைகள் போதாதென்றார் போல விசேஷ ஒருத்தல் முயற்சிகளையும் தன் சுபாவ சந்தோஷத்துக்கு எதிரிடையான இடைவிடாத பரித்தியாக பலிகளையும் அனுசரித்து வந்தாள். வரலாறு: புனித மார்கரெட் மரியம்மாள் தான் உலகத்திலுள்ள சகலரிலும் பெரும் பாவி என்றும், ஆதலால் மனிதர்களுடைய புகழ்ச்சிக்கும் மதிப்புக்கும் அல்ல, அவர்களுடைய இகழ்ச்சிக்கும் அவமதிப்புக்குமே தான் பாத்திரம் என்றும் உண்மையில் எண்ணிக்கொள்வாள். இம்மையிலும் மறுமையிலும் மனிதர்கள் எல்லாரும் தன்னை நிந்தித்து மறந்து போக வேண்டும் என்பதே அவளுடைய பெரிய ஆசை. இதை முன்னிட்டே எந்த சமயத்திலும் என்னை தாழ்த்தி ஒருக்க செய்வதை விட நீங்கள் உங்கள் அன்பின் அதிக பெரிய அத்தாட்சி எனக்கு காட்ட முடியாது என்று தன் சிரேஷ்டருக்கு எழுதுவாள். இந்த வார்த்தைகள் அவளுடைய இருதய பற்றுதல் இன்னதென்று உத்தமமாய் எடுத்து காட்டுகிறது. பிறர் தன் பேரில் குற்றம் சாட்டும் போது அல்லது தன்னை கண்டிக்கும் போது சாக்கு போக்கு சொன்னவள் அல்ல. தமது திருப்பாடுகளின் போது நிந்தை அவமானங்கள் நடுவில் மௌனமாயிருந்த திவ்ய இரட்சகரை பின்பற்ற சமயம் கிடைக்கிறதை பற்றி சந்தோஷப்படுவாள். தன்னை தாழ்த்தி கண்டித்தவர்களை தன் நல்ல நண்பர்களாகவும் பேருபகாரிகளாகவும் எண்ணி தன் ஜெபத்தில் அடிக்கடி அவர்களுக்காக இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி வேண்டிக் கொள்வாள். அவளிடத்தில் விளங்கிய தாழ்ச்சிதான் மடத்தின் மகிமை உத்தியோகங்களை தன்னால் இயன்ற வரையில் தவிர்த்து விலக்கி நடக்கும்படி அவளை தூண்டினது. தான் எல்லாருக்கும் அடிமை என்றும் எவருடைய கவனிப்புக்கும் தான் தகாதவள் என்றும் எண்ணி எல்லோரிலும் கடைசியாய் நடத்தப்பட வேண்டுமென்கிற ஆவலால் மிக்கல் தாழ்ந்ததும் வருத்தமுமான அலுவல்களில் தன் சகோதரிகளுக்கு உதவி புரிய எப்போதும் தயாராய் இருப்பாள். இவைகள்தான் புனித மார்கரெட் மரியம்மாளின் பரிசுத்தமும் உத்தமமான எண்ணங்களும் நன்மாதிரிகையுமாம். இந்த புனிதர்களின் வாழ்வை நாம் வாசிக்கும் போது நமக்கும் இந்த சகோதரிக்கும் வெகு தூரம் இருக்கிறதென்று உணர்ந்தால், நிந்தை அவமானங்களுக்கு அஞ்சி ஓடுகிற நாம்
உண்மையாகவே தாழ்ச்சியில் குறைவுள்ளவர்கள் என்றாகிலும் ஏற்றுக்கொள்ள கடவும். நிந்தை அவமானங்களை ஆசித்து தேடும் அவ்வளவு மேலான உத்தமத்தனம் நம்மிடத்தில் இல்லாதிருந்தாலும் நம்முடைய நடத்தைக்கு இயேசுவின் திரு இருதயம் அனுப்புகிற நிந்தை அவமானங்களையும் சிலுவைகளையும் பொறுமையோடாகிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு புண்ணியமாகிலும் நம்மிடம் இருக்க வேண்டுமென்று நமது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கேவலமான சுபாவத்துக்கு இவ்வளவு எதிரடையாய் இருக்கிற இந்த புண்ணியத்தை நாமே நமது சொந்த பலத்தால் அனுசரிக்க முடியாது. ஆனால் தேவ கொடையால் எல்லாம் கூடும். ஆதலால் ஜபம், பக்தி கிருத்தியங்கள், இயேசுவின் திரு இருதயத்தோடும் தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தோடும் ஒன்றிப்பு, திருவருட் சாதனங்களை அடிக்கடி பெறுதல், பஞ்சேந்திரியங்களை ஒருத்தல் முதலிய வழிகளை அனுசரித்தல், இஷ்ட பிரசாதம் தானே நம்மிடம் ஓடிவரும். ஆனால் விசேஷமாய் இயேசுவின் திரு இருதயத்தை சகலத்துக்கு மேலாய் உண்மையாகவே வஞ்சகமின்றி முழுதும் சிநேகிப்போமாக. இந்த திவ்ய அன்புதான் நமது சிலுவைகளை எல்லாம் நாம் நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும், நமது பேரிலும் சிருஷ்டிகள் பேரிலும் நமக்குள்ள பற்றுதல்களை எல்லாம் களைந்தெறிந்து இவ்வுலக மகிமை சுகங்களிலிருந்து நம்மை பிரித்து நமது அழியாத பாக்கியமாகிய திவ்ய இயேசுவை பின்பற்ற செய்யும். மனவல்லிய ஜபம். தேவ நற்கொன்னையில் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, என்னிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை, தேவ அன்பை அதிகரித்தருளும். ஆமேன். இப்போது அனைவரும் இணைந்து திரு இருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜெபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கி அருளும். இவ்விதம் உலகின் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொலியாய் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் திரு இருதய அன்பே, உமது அன்பு இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடமே, என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையை, என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசே, என்னை உம் வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே, என் இருதயத்தை தகுபலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதய ஜெபமாலை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தொடக்க ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும்.
புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். பிற மதத்தினரால் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும்.
மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இறுதி ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தபம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எளிய என்னையே உமக்கு கையளித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஏனெனில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை, என் உயிரை, என் செயல்களை, எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த திரு இருதயத்திற்கு பாத காணிக்கையாக்குகிறேன். திவ்ய திரு இருதயத்துக்கே நான் முழுவதும் சொந்தமாயிருப்பேன். அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தள்ளுவேன். திரு இருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன். இதுவே என் உறுதி மாறாத தீர்மானம். இயேசுவின் திரு இருதயமே, என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவல் நீரே. என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே. என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உம் விண்ணக தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன். எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்பு தீயில் சுட்டெரித்தருளும். நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தருளும். உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணி இருப்பதால் என் பேரை உம் திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீ செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும்
உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரு தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்திலே இஸ்பிரித்து சாந்தவினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரண்டே அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வீஸ்வரண்டே வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஸ்நேக அக்னி சுவாலித்தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. எவ்வித ஸ்துதி புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே,
எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளம் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய இரட்சணியமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியலும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும். ஜெபிப்போமாக. சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரிய குமாரனுடைய இருதயத்தையும் அவர் பாவிகளின் பேரால் உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் ஸ்துதி புகழ்ச்சியையும் கிருபையாய் பார்த்தருளும் சுவாமி. உமது இரக்கத்தை மன்றாடி கேட்பவர்களுக்கு தேவரீர் இறங்கி மன்னிப்பு கொடுத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிரித்து சாந்துவோடும் செஞ்சீவியராய் சதா காலமும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் உமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பேரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவனுடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத உறுதியாகிய தேவனுடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். சர்வீஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாய் இருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவனுடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே.
துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே. சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்து அருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவனுடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவாள்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவனுடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாய் இருக்கிறேன். ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.